இமேஜின் பண்ணுங்க, ChatGPT கிட்ட போயிட்டு நீங்க வந்து கொஸ்டின் கேக்குறீங்க, ஆர் பிடிஎஃப் வந்து ரீட் பண்ணு அப்படின்னு சொல்றீங்க, ஆர் மெயில் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணு அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ஆர் டேட்டாபேஸ்ல வந்து ஆன்சர் இருந்ததுன்னா அதே இடத்துல வந்து கொடு அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இந்த எல்லா டூல்ஸையும் கனெக்ட் பண்ணி வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம பில்ட் பண்ணிடலாம். பட் ஆனா இங்க வந்து ஒரு கொஸ்டின், ChatGPT மட்டும் இது போதுமா ஒரு கம்ப்ளீட் அப்ளிகேஷனே பில்ட் பண்றதுக்குன்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஸோ ChatGPT யூஸ் பண்ணி மட்டுமே ஒரு கம்ப்ளீட் ஏஐ அப்ளிகேஷனை நம்மளால பில்ட் பண்ண முடியாது. இட் ஜஸ்ட் அன் LLM. இட் கேன் ஜெனரேட் த ஆன்சர்ஸ். பட் நாம ஒரு கம்ப்ளீட் ஏஐ அப்ளிகேஷன் பில்ட் பண்ணா நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் தேவை. அந்த ஃப்ரேம் ஒர்க் தான் லேண்ட்சைன். ஸோ இந்த வீடியோல நம்ம லேண்ட்சைன்னா என்ன, அது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம், ஸோ ChatGPTக்கும் இந்த லேண்ட்சைனுக்கும் இருக்கிற வித்தியாசம், அது எதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத பத்தி நம்ம ஃபுல்லாவே பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு லேண்ட்சைன்னா என்ன, அதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபுல் கான்செப்ட் பத்தினா தெரியும். வீடியோக்குள்ள போலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாட் இஸ் லேண்ட்சைன்? இது நம்ம சிம்பிளா சொல்லணும்னா, லேண்ட்சைன்றது ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்ல பாத்தீங்கன்னா கிளாட் யூஸ் பண்ணலாம், ஆர் ChatGPT வந்து யூஸ் பண்ணலாம், ஜெமினி யூஸ் பண்ணலாம், Grok யூஸ் பண்ணலாம், DeepSeek யூஸ் பண்ணலாம், நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா ஏஐ மாடல்ஸுமே நம்ம யூஸ் பண்ணலாம். இட் ஆக்ட் அஸ் எ பிரெயின். ஸோ நம்ம ஒரு பவர்ஃபுல் ஏஐ அப்ளிகேஷன் கிரியேட் பண்றோம்னா, ஸோ இந்த மாதிரி LLMs எல்லாமே ஒரு பிரெயினா வந்து ஆக்ட் ஆகும். ஒரு ஆன்சர்ஸ் நம்மளுக்கு கொடுக்கணும்னா, ஸோ மல்டிபிள் டூல்ஸ் அது பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த ChatGPT ஆர் கிளாட் இந்த மாதிரி எல்லாம் எல்லாமே LLMs தான். ஸோ இட் கேன் ஆக்ட் அஸ் எ பிரெயின். ஒரு பிரெயின் மட்டும் இருந்துட்டா எல்லா வரைக்கும் நம்மளால செஞ்சிட முடியுமா? சோ இப்போ நம்ம கிட்ட ஒரு பிரெயின் இருக்கு. சோ அந்த பிரெயினால ஹோம்வொர்க் எழுத முடியுமா, ஆர் அதனால டைப் பண்ண முடியுமா? சோ ஹேண்ட் வேணும், ஐஸ் பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறதுக்கு வேணும். சோ அதனால இந்த LLMs எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிரெயினா மட்டும் தான் ஆக்ட் ஆகுது. why we cannot use the ChatGPT API? ChatGPT API எல்லாமே பண்ணுதுன்னா எதுக்காக நம்ம புதுசா வந்து ஒரு டூல் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம், இது டைம் வேஸ்ட் தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இங்கதான் வந்து லேண்ட்சைன் ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்ம யூஸ் பண்றதுனால நம்மளோட டைம் பாத்தீங்கன்னா வந்து ஈஸியா முடியுது. அண்ட் டூல்ஸையும் எல்லாமே நம்மளால ஈஸியாவே கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பிடிஎஃப் ரீட் பண்ணணும், ஆர் நம்ம லோக்கல் ஃபைல்ஸ்லாம் வந்து ரீட் பண்ணணும், டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணணும், ஒரு மெயில் பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாமே நான் வந்து தனித்தனியா நான் வந்து மேக் பண்ணி இந்த LLM-ஓட நான் கனெக்ட் பண்ணுவேன். ஸோ அதாவது இந்த LLM பாத்தீங்கன்னா டிசைன் பண்ணும், எந்த டூல் வந்து ஆக்டிவேட் பண்ணலாம், ஸோ எதுக்காக இந்த டூலை நம்ம வந்து செலக்ட் பண்ணிருக்கோம், அந்த மாதிரி எல்லா டிசிஷன்ஸுமே இந்த LLM பார்த்துக்கும். ஸோ இந்த LLM-ன்றது நான் வந்து ChatGPT ஆர் ஜெமினி இந்த மாதிரி நம்ம மாடல்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த ChatGPT மாடல்ஸே வந்து சூஸ் பண்ணிக்கும், எந்த டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் வந்து ஜெனரேட் பண்ணலாம் அப்படின்னு. சிம்பிளா வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாமா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து உங்க கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா லோக்கல் ஃபைல்ஸை பாத்தீங்கன்னா ரீட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து உங்களோட ரெசியூம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து தேடணும். ஸோ இந்த ரெசியூம் தேடுறதுக்கு நீங்க வந்து மேனுவலா போயிட்டு எல்லாத்தையும் சர்ச் பண்ணிலாம் பார்த்துருக்க முடியாது. இதனால நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ சிம்பிளா வந்து நான் இந்த லோக்கல் ஃபைல்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ற மாதிரி ஸோ ஒரு டூலை வந்து நான் பில்ட் பண்ணி அதை வந்து நான் வந்து LLM கூட வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த LLM கிட்ட நான் போய் கொஸ்டின் கேட்கறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரெசியூம் வந்து என்னோட ரெசியூம் வந்து எந்த ஃபோல்டர்ல இருக்கு அப்படின்னு நீங்க வந்து சொல்லு அப்படின்னு நான் வந்து கேட்கறேன். ஸோ இப்போ இந்த LLM என்ன பண்ணுன்னா, ஃபர்ஸ்ட் இந்த லோக்கல் ஃபைல்ஸ்ல எங்கெங்க இருக்கு அப்படின்னு சர்ச் பண்ணி ஸோ அந்த ரிசல்ட் எடுத்துட்டு வந்து LLM திரும்பி ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற அவுட்புட் பாத்தீங்கன்னா கொடுக்குது. ஸோ இங்க நம்ம LLM மட்டும் யூஸ் பண்ணியிருந்தா அந்த லோக்கல் ஃபைல்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிருக்க முடியுமா? இதுக்காக தான் நம்ம வந்து ஒரு டூலை வந்து பில்ட் பண்றோம். அந்த டூலை வந்து நம்ம கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் தேவை. ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க் தான் லேண்ட்சைன். சோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும் லேண்ட்சைன் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம், சோ எதுக்காக நம்ம வந்து ChatGPT மட்டும் யூஸ் பண்ணாம லேண்ட்சைனையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு பெரிய ஐடியாவே உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். சோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, சோ நான் வந்து ரிப்ளை பண்றேன். சோ இப்போ வந்து லேண்ட்சைன்லாம் வந்து எங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம வந்து டே டு டே லைஃப்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா. சோ டே டு டே லைஃப்ல நம்ம நிறைய இடத்துல இந்த லேண்ட்சைன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து ஒரு ஏஐ சாட்பாட் வந்து யூஸ் பண்றீங்கன்னா, ஒரு ஏஐ ஏஜென்ட் பாத்தீங்கன்னா பில்ட் பண்றீங்கன்னா, சோ ட்ரெயின் புக் பண்ற மாதிரி ஒரு ஏஜென்ட் பாத்தீங்கன்னா பில்ட் பண்றீங்கன்னா, சோ இந்த மாதிரி புக் பண்ற ஏஜென்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் பாத்தீங்கன்னா தேவைப்படும். சோ அவைலபிள் ட்ரெயின்ஸ் வந்து எங்க இருக்கு, அண்ட் ஃப்ரம் லொகேஷன் டு லொகேஷன் வந்து அவைலபிளா இருக்கா, அண்ட் காஸ்ட் என்ன அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் LLM பாத்தீங்கன்னா தேவைப்படுது. சோ இங்கதான் பாத்தீங்கன்னா லேண்ட்சைன் ஃப்ரேம் ஒர்க் ரொம்பவே இம்பார்ட்டன்டா நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஒரு டவுட் வரலாம். சோ எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே நம்ம வந்து லேண்ட்சைன் வந்து யூஸ் பண்ணணுமா அப்படின்னு, நம்ம எல்லா இடத்துலயுமே அந்த லேண்ட்சைன் ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. நம்ம எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன், அண்ட் எங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம எங்க யூஸ் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப வந்து மல்டிபிள் டூல்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஜிமெயில் வந்து ஆக்சஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஜிமெயிலாம் வந்து ஆக்சஸ் பண்ணணும், என்னோட லோக்கல் ஃபைல்ஸ்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணணும், ஆர் டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கனெக்ட் பண்றதுக்காக ஸோ நான் வந்து லேண்ட்சைன் ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணணும். அண்ட் எங்கெங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாட்பாட் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வந்து ரெடி பண்ணணும். சோ அந்த சாட்பாட் மாதிரி அப்ளிகேஷன் ரெடி பண்றதுக்கு நம்ம சிம்பிளா நம்ம வந்து ஓப்பன் ஏபிஐ வந்து கால் பண்ணிக்கலாம். சோ இதுக்காக நம்ம லேண்ட்சைன் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது.
சோ இதனால சோ இங்க அன்னெசரியா நம்ம வந்து லான்சைன் யூஸ் பண்ணும்போது அந்த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சோ ஒரு சிம்பிளா வந்து ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துறேன். சோ இந்த வீடியோல நம்ம வந்து லான்சைன்னா என்ன, அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ லான்சைன்றது ஒரு ஃப்ரேம்வொர்க். சோ அது பாத்தீங்கன்னா வந்து LLM டூல்ஸையும் கனெக்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். இதனால நம்ம வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட் நம்மளால பில்ட் பண்ண முடியும். சோ இந்த ஏஐ ஏஜென்ட்னால இட் கேன் ப்ராசஸ் ஆல் த டாஸ்க் ஆன் இட் ஓன் when we connect the tools in the LLM. சோ தேங்க் யூ. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ மோர் தென் இந்த மாதிரி ஏஐ ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் வேணும்னா சோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணீங்க. சோ தட் நீங்க கண்டென்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இந்த லான்சைன்லயே பாத்தீங்கன்னா வந்து செயின் அண்ட் ப்ரோம்னா என்னன்னு பார்க்கலாம்.